வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாய் சக்தி பேசுகிறேன். சாப்டர் 5 இண்டிகேட்டர் பேஸ்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்ட வீடியோ தான் இது. இண்டிகேட்டர் அப்படின்னா என்ன? தமிழில் இதை குறிகாட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விலையின் ஓட்டத்தை ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவில் போட்டு அதிலிருந்து அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவோட அவுட்புட்லேருந்து வரக்கூடிய ஆன்சர்ஸை சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணி பையிங் சிக்னல்ஸ் அண்ட் செல்லிங் சிக்னல் கொடுப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குன்னா, கடந்த ஒரு 10 ப்ரைஸோட ஒரு 10 ப்ரைஸை வந்துட்டு ஆவரேஜ் பண்ணி அந்த ஆவரேஜ் ப்ரைஸுக்கு இப்போ கரண்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ஒரு ட்ரேடிங் சிக்னல் கொடுக்கறது வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி பல வகையான இண்டிகேட்டர்கள் இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டர்கள்லேயே 2 வகையான இண்டிகேட்டர் இருக்குது. லீடிங் இண்டிகேட்டர், அப்புறம் லேகிங் இண்டிகேட்டர். அதாவது முன்னணி குறிகாட்டி, பின்தங்கிய குறிகாட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னணி குறிகாட்டி அப்படிங்கிறது அதாவது ப்ரைஸ் எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறத வந்துட்டு கால்குலேட் பண்ணி ஒரு முன்னறிவிப்பு மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல். ஸோ இதை வந்துட்டு லீடிங் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லேகிங் இண்டிகேட்டர் அப்படின்னா ப்ரைஸ் இது வரைக்கும் எப்படி மூவ் ஆகியிருக்குது அப்படிங்கிறத ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவில் போட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ இந்த 2 வகையான குறிகாட்டிகள் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், அதாவது லீடிங் இண்டிகேட்டருங்கிறது எப்படி ஃப்யூச்சரை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதானே நம்ம வந்துட்டு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்தணும், அப்போ சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குமே அப்படின்னு கேட்கலாம். பட் இந்த ப்ரைஸோட மூமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுல இந்த லீடிங் இண்டிகேட்டருக்கும் இந்த லேகிங் இண்டிகேட்டருக்கும் எந்தவித வித்தியாசமும் இருக்காது. அது ஏன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் பின்னால் சொல்கிறேன். ஸோ இந்த இண்டிகேட்டரில் ஜெனரலாக ஒரு 4 வகையான இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு பெரும்பான்மையான ட்ரேடர்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரெண்டு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விலையின் போக்கு காட்டக்கூடிய குறிகாட்டிகள், மேலே ஏறுதா கீழே இறங்குதா அப்படிங்கிறத. ரெண்டாவது மொமெண்டம் இண்டிகேட்டர், ப்ரைஸ் எவ்வளவு உத்வேகத்தோட மேலே போகும் இல்லை எவ்வளோ உத்வேகத்தோட கீழே இறங்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க உதவக்கூடிய குறிகாட்டிகள். மூணாவது வாலட்டைலிட்டி இண்டிகேட்டர். வாலட்டைலிட்டினா ப்ரைஸ் சீராக மேலே ஏறாமல் இல்லை இறங்காமல் மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்கி ரொம்ப ஒரு நிலையற்ற தன்மையாக இருக்கக்கூடியதை கண்டுபிடிக்க உதவக்கூடிய குறிகாட்டிகள். நாலாவதாக வால்யூம் இண்டிகேட்டர்ஸ், அதாவது அளவு குறிகாட்டிகள். ட்ரெண்ட் இண்டிகேட்டர், அதாவது ப்ரைஸோட ட்ரெண்டு மேலே போகுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நான் இந்த சைடில் சொல்லியிருக்கிறது ஜெனரலாக பெரும்பான்மையான ட்ரேடர்கள் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதில் என்னென்ன வரும்னா, மூவிங் ஆவரேஜ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், சூப்பர் ட்ரெண்ட், பேரபோலிக் எஸ்ஏஆர், எம்ஏசிடி, மூவிங் ஆவரேஜ், கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ். இந்த 5 வகையான இண்டிகேட்டர் இருக்குது. இது இந்த ஒவ்வொரு இதை பற்றியும் ஒரு தனி வீடியோ நான் உங்களுக்கு போடுறதே இருக்கேன். ஸோ அது அந்த இண்டிகேட்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணி பையிங் சிக்னல் செல்லிங் சிக்னல் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மொமெண்டம் இண்டிகேட்டர், ப்ரைஸ் எவ்வளோ உத்வேகத்தோட மேலே ஏறும் இல்லை கீழே இறங்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க உதவக்கூடியது. ஸோ இதில் வந்துட்டு ஜென்ரலாக 3 இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டக்காஸ்டிக் இண்டிகேட்டர், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், ஆர்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பான்மையான இந்த ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணாத ட்ரேடர்களே பெரும்பான்மையாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருமே ஆரம்ப காலத்தில் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பிரபலமான இண்டிகேட்டர் இது. மூணாவதாக இருக்கிறது ஆசம் ஆசிலேட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வாலட்டைலிட்டி இண்டிகேட்டர். இதில் வந்துட்டு பொலிஞ்சர் பேண்ட், டாங்கியன் சேனல்ஸ், ஏடிஆர், அதாவது ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இந்த 4 ஜென்ரலாக ட்ரேடர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வால்யூம் இண்டிகேட்டர்ஸ். வால்யூம்னா எவ்வளோ அளவு, அதாவது எவ்வளவு ஷேர்ஸ் வந்துட்டு ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க உதவக்கூடியது. ஸோ இதில் வந்துட்டு 5 வகையான இது இருக்குது. வால்யூம் ப்ரொஃபைல், ஓபிவி, அதாவது ஆன் பேலன்ஸ் வால்யூம், வால்யூம் ரேட் ஆஃப் சேஞ்ச், பிவிடி, அதாவது ப்ரைஸ் வால்யூம் ட்ரெண்ட். ஸோ இதில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த வால்யூம்ங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர். ப்ரைஸ் ஆக்ஷனையும் வால்யூமையும் கரெக்டாக உங்களால் ரீட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்கள் சக்ஸஸ் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன இந்த வால்யூம் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் வந்து நான் இன்றைக்கி வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர், ரொம்பவே உபயோகமான ஒரு இண்டிகேட்டர். நெக்ஸ்ட் இந்த இண்டிகேட்டர்ஸை தவிர சில டூல்ஸ் இருக்குது.
டிஏ டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். ஸோ இதை வச்சும் ட்ரேடர்ஸ் வந்துட்டு ட்ரேடிங் டெசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு வரைக்கும் பல ட்ரேடர்ஸால் யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஃபிபனாச்சிலே 2 டைப் இருக்குது, ரிட்ரேஸ்மெண்ட் அண்ட் ப்ரொஜெக்ஷன். அப்புறம் பிவட் பாயிண்ட்ஸ்னு இன்னொன்று டூல் இருக்குது. 3வதா எலியட் வேவ்ஸ். 4வதா ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணியும் பல ட்ரேடர்ஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ், இவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நன்மையா, இதை யூஸ் பண்ணால் நமக்கு சக்ஸஸ் கிடைக்குமா இல்லை ஃபெயிலியர் கிடைக்குமா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, ஸோ இதில் 2 விதமாகவும் இருக்குது. நன்மையும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும் பொதுவாக. ஸோ எந்த ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலுமே அதிலேருந்து கிடைக்கக்கூடிய சிக்னல் யூஸ் பண்ணி நீங்கள் பை கால் இல்லை செல் கால் எடுக்கக்கூடிய டெசிஷன் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். 2வது, ப்ரைஸ் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில், அதாவது ஒன்று ஏறிக்கிட்டே இருக்குது இல்லை இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ஓரளவு துல்லியமாகவே இருக்கும். எல்லா இண்டிகேட்டர்ஸுமே ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 60% கரெக்டான சிக்னல்ஸ் கொடுக்கும். எப்போ கன்ஜெஷன் இருக்கும், அதாவது வால்டைலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்போ தான் இந்த சிக்னல்ஸ் எல்லாமே ரொம்ப சாப்பியாக இருக்கும், ரொம்பவே தப்பான சிக்னல்ஸ் கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு முக்கியமான ஒரு ப்ரோஸ். இதில் கான்ஸ் என்னென்னா, இது கிட்டத்தட்ட எல்லா இண்டிகேட்டருமே, நான் காமிச்ச எல்லா இண்டிகேட்டருமே ஃபால் சிக்னல்ஸ் நிறைய கொடுக்கும். இப்போ ஒரு இடத்துல பைன்னு கொடுத்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு பதிலாக கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஃபால் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு நிறையவே ஃபால் சிக்னல்ஸ் கொடுக்கும். 2வது, சைட்வேஸ் மார்க்கெட்டில் பக்கவாட்டு சந்தை, அதாவது மேலேயும் ஏறல கீழேயும் இறங்கலை, மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்கி ஒரே மாதிரியே போயிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி ட்ரேடே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஃபால் சிக்னல் தான் கொடுக்கும். 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம், பெரும்பான்மையான ட்ரேடர்ஸ், ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது மினிமம் ஒரு 1:2, 1:3 இந்த ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ வந்துட்டு கிடைக்கும். பட் இந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ வந்துட்டு கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ பற்றி பின்னாடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற தலைப்பு ஒரு பெரிய வீடியோ ஒன்று போடுவேன். ஸோ அதில் வந்துட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு உபயோகமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.